வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். ஜோதிடம் ஒரு மகா அற்புதம், மகா எளிமை. ஜோதிடத்தில் பல்வேறு கோணங்கள் நமக்கு இருந்தாலும் பலன் சொல்லும் வித்தைங்கிறத தவிர வேறு எதுலேயுமே நம்ம ஜோதிடர்கள் ஜெயிக்க முடியாது. இப்போ பலன் சொல்லக்கூடிய வித்தைகளில் ரொம்ப எளிமையாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 1ஆம் பாவம் என்ன பண்ணுது, 2ஆம் பாவம் என்ன பண்ணுது, அது அங்கே போய் உட்காந்து இந்த சாரம் வாங்கி இந்த அதிபதியை பார்த்து, இது எல்லாமே ஈஸிங்க. ஒரு கிரகம் இப்போ மேச லக்னம்ங்க, 5ஆம் அதிபதி சூரியன், அவர் போய் ரோகிணியில் 2ல் இருக்கிறாருங்க. ரோகிணியில் 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். அப்போது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. நீங்கள் ரொம்ப எளிமையாக பலன் எடுக்கலாம். 5ஆம் இடம்னா தாத்தான்னு எடுத்துக்கலாம். அந்த தாத்தா அவருக்கு 4ஆம் அதிபதி, லக்கண பிரகாரம் 4ஆம் அதிபதி சொத்து. அந்த 4ஆம் அதிபதி சாரத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால தாத்தாவுக்கு சொத்து இருக்குன்னு எடுக்கலாம். 5ஆம் அதிபதியே 2ல் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக சொத்து வரும்னு எடுக்கலாம், பூர்வீக சொத்து. அப்படி இல்லைன்னா அவர் என்ன தொழில் பண்ணியிருப்பாருன்னு எடுக்கலாம். 5ஆம் அதிபதி ரோகிணியில் இருக்குது. அவர் பாருங்கள், ரோகிணின்னா வி. இந்த ஜோதிடத்தில் இருந்து தான் வாஸ்து பிறந்திருக்குது. இந்த ஜோதிடத்தில் இருந்து தான் நியூமராலஜி பிறந்திருக்குது. ரோகிணின்னா விங்கிற லெட்ரு வரும். அப்போ 5ஆம் அதிபதி சூரியன் போய் ரோகிணி 2ஆம் பாவத்தில் இருக்குது. அந்த தாத்தாவோட பேரே வேலாயுதம் இருக்குது. இது எல்லாருக்கும் வருதாங்கிறத நான் முக்கியமாக சொல்ல, ஆனால் வருது. இப்படி இருக்கிறவங்களுக்கு அது வருது. ஏன்னா 5ஆம் இடம் பெயர் தரும் ஸ்தானம், அது போய் ரோகிணியில் உட்காந்துருக்குது. ஸோ ஒரு சாரத்தை எடுத்து பலன் சொல்கிறதுல உங்களுக்கெல்லாம் ரொம்ப தயக்கமாக இருக்குதா? அது ஒன்றுமே இல்லைங்க. இருக்கிறதுலையே எளிமையான விஷயம் என்னென்னா, ஒரு கிரகத்தை, ஒரு பாவ அதிபதியை கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாவம், லக்னம்னா நாம், 2ஆம் இடம்னா வருமானம், 3ஆம் இடம்னா தன்னோட சகோதர சகோதரி, இளைய சகோதர சகோதரி, மாமனார், 4ஆம் இடம்னா தாய், 5ஆம் இடம்னா தாத்தா, பூர்வீக சொத்து, குலதெய்வம். நல்லா பாருங்கள், அதே அந்த நபருக்கு 5ஆம் அதிபதி ரிஷபத்தில் மண் வீடு. அப்படின்னா மண் வீடு மண்ணாலான குலதெய்வமானு கேட்டேன். மண்ணால் ஆன குலதெய்வமானு கேட்டேன். ஆமாங்கிறாங்க. அந்த வீடு தெற்கு பார்த்த வீடா, தெற்கு பார்த்த இடத்துல அந்த சாமி இருக்குதா அப்படின்னா ஆமாங்கிறாங்க. அந்த ரோகிணினா நம்ம ஆலமரம்னு இருக்குதுங்க. அப்போ அங்கே அந்த கோயிலில் ஆலமரம் இருக்குதா? ஆமாங்கிறாங்க. 2ஆம் பாவத்தில் இருக்கு 2 மரம் இருக்குதா? ஆமாங்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு பயன் தருதுன்னா, இப்போ ஒருத்தர் குலதெய்வமே தெரியாமல் வராங்க உங்ககிட்ட. குலதெய்வமே தெரியாமல் வரவங்ககிட்ட என்ன சொல்லுவீங்க? ஒரு குலதெய்வமாகட்டும், ஒரு காதலாகட்டும், அல்லது ஒரு தாத்தாவாகட்டும், அல்லது ஒரு பேரனாகட்டும், அல்லது உங்கள் பிஹெச்டி படிப்பு, ஒரு உயர்கல்வி ஆகட்டும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த 5ஆம் பாவம் சொல்லும். 5ஆம் பாவம் தான் ஜோதிடம். உங்கள் ஜோதிடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அது சொல்லும். அது எங்கே இருக்குதோ, அந்த மேச லக்னத்துக்கு 5ஆம் பாவாதிபதி சூரியன், அவர் போய் 2ல் ரோகிணியில் இருக்கிறாரு அப்படின்னு நான் கேட்டேன். சார் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்குறீங்களா? ஆமாம் சார், இப்போ தான் சார் அடிப்படை கற்றுக்கிட்டு இருக்கேங்கிறார். உடனே நாம் எப்படி கேட்போம்? ஏதோ ஒன்று கேட்போம்ல, ஒரு சின்ன பேர் கேட்போம்ல. அது ரோகிணி நட்சத்திரம்னா கிருஷ்ணர் நட்சத்திரம். சார் நீங்கள் ஸ்ரீகிரியில் படிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஜோதிடம்னா அசத்தணுங்க. நீங்கள் சும்மா வரவங்களுக்கெல்லாம் ஏதோ சொல்கிறோம், பலன் சொல்கிறோம், ஏதோ போகுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லைங்க. ஜோதிடம்னா ஏதோ ஒரு விஷயத்தை, அந்த கிருஷ்ணர் சார்ந்த ஒரு தன்மை தான் அங்கே இருக்கும். அதை தாண்டி வராது. அதை தாண்டி வருவதற்கு வாய்ப்பே இல்லைங்க.
அப்போ அவர் ஆமாங்க சார், எப்படி சார் சொல்கிறீங்க சார்? அடிப்படைன்னு எப்படி 4ஆம் பாவம் அடிப்படை, 5ஆம் பாவம் உயர்நிலை, நம்ம ஆளுங்க மாதிரி மேல்நிலை, 9ஆம் பாவம் உயர்நிலை, இப்படி சொல்லிடலாம். ஒரே நிலை தான் ஜோதிடத்தில். அடிப்படையை ஒழுங்காக கற்றுக்கிட்டால் எல்லாமே வந்துடும். யாருமே அடிப்படைங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் ஒரு ஒன்றும் இல்லாத மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்குது. சாதாரணமாக ஒரு அதிபதியை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு 1000 பலன்கள் சொல்லலாம். 1000 பலன்கள் சொல்லலாம். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. இப்போ 5ஆம் அதிபதி ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்க, அவரோட குழந்தை. அது போய் அதே ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் உட்கார்ந்துருக்குது. அப்போது ரோகிணி 2ங்கிறது வர்க்கோத்தம பாதம். அந்த ரோகிணியினுடைய பலன்கள் எல்லாம் அந்த சூரியன் மூலிமா அந்த ஜாதகரோட பையனுக்கு கிடைக்கிது. பையன் கேட்குறானா, சார் நான் கேட்டேன் சார் உங்கள் பையன் என்ன சார் வயசாச்சுன்னு. சார் பையனுக்கு 22 வயசாச்சு சார்னார். சார் பையன் கட்டாயம் கார் கேட்பான் சார், பையன் கட்டாயம் இப்போ கார் கேட்பான் சார் அப்படின்னு. ஆமாம் சார் கார் வேணும்னு துடிக்கிறான் சார். ஏன்னா ரோகிணினா தேர், ரோகிணினா காரு, காருனா சக்கரம். அப்போ கட்டாயம் காரில் தான் புல்லட் ஓட்டுறேன்னு சொல்லமா, நான் கார் ஓட்டுறேன்பான் சார். ஆமாம் சார் காருன்னு உயிரை எடுக்கிறான் சார் அப்படிங்கிறார். இதை இன்னும் கூட மாற்றி சொல்கிறேன் பாருங்க. 5ஆம் அதிபதி ரோகிணி சாரத்தில் இருக்குது. அப்போது அது நின்றதற்கு 4ஆம் இடம் தன்னுடைய குழந்தையோட கல்வி. அது சிம்ம வீடு. அது சிம்மம்னா கோயம்புத்தூர்னு பொருள். சார் கோயம்புத்தூரில் உங்கள் பையன் படிக்கிறானான்னு கேட்டேன். ஆமாம் சார்ங்கிறார். கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங் படிக்கிறாரான்னு கேட்குறேன். அப்படி கேட்கல நான். சார் கோயம்புத்தூரில் கிருஷ்ணா காலேஜில் படிக்கிறாரான்னு கேட்டேன். இது என்னுடைய பெருமை இல்லை, எல்லாமே என் சென்னிமலை ஆண்டவனுடைய கருணை. ஜோதிடத்தை நீங்கள் ஒரு முறையாவது இப்படி சொல்லி பாருங்க. ஒரே ஒரு பாவம் தான் எடுத்தேன், ஒரே ஒரு பாவம். மேச லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 2ல், ரோகிணி 2ஆம் பாவத்தில். பலன் சொல்ல சொல்ல அப்படியே தேன் மாதிரி வருது. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம், இதை சொன்னால் வருமா வராதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு ஜோதிடத்தில் எல்லா பாவங்களும் வேலை செய்யும், எல்லா நட்சத்திரங்களும் வேலை செய்யும், திரிசூனியும் வேலை செய்யும், நாம யோகம் வேலை செய்யும். எல்லாமே திசா புத்தி அந்தரம் சூட்சுமம் பிராணன் கோச்சாரம் எல்லாமே செய்யாதுங்கிறதே கிடையாது. நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பலனை சொல்லலாம். நான் எந்த இடத்துக்கு போனாலும் பலனை சொல்லுவேன். யாரை வேணாலும் எந்திரிச்சிங்க, பலன் கேட்கணுமா எந்திரி போடு. பலன் சொல்ல முடியாதுங்கிறதே கிடையாது ஜோதிடத்தில். ஏதோ நம்ம சொல்கிறது இருந்தே தான் தீரும், இல்லைங்கிறதே இருக்காது, இல்லைங்கிறதே இருக்காது. ஸோ அந்த யூடியூப் லிங்க் கொடுத்துருங்க, அதுதான் கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள்